கிளம்புறீங்களா? என் சகர் செஞ்சுட்டு போனேன். சகர் கேட்கறது அந்த ஆள் எடுத்து வச்சு. சரி, நான் நாளைக்கு வந்துடுங்கப்பா. நம்ம நாளைக்கு அந்த 3 நாளைக்கு தானே, நாளைக்கு வச்சு 3 நாளைக்கு. சரிங்க சார். சரி, இது பரவாயில்ல. ஓகே தானே. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடும். கொஸ்டின் 12:30 12:30 முடிச்சிடும். சாப்பிடலாம். ஓகே சார். வலைக்கும் சலாம். அமைதியா இருங்க. பசங்க கேப் கொடுத்தாருங்க. சரி, டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆரம்பிச்சிடலாமா? வலைக்கும் சலாம். யார் பெண்கள் பதிலியா? சரி, கேப் விட்டு உட்காருங்க. பசங்க கேப் விட்டு உட்காருங்க. ஒரு 4 பேர் இங்க வாங்க. எல்லாருமே கேப் விட்டு உட்காரணும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முضில்ல வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் எத்தனாவது பிறையில இருக்கிறோம்? 24வது பிறையில அல்லாஹ்வுடைய பள்ளி ஆசிரியர் அமர்ந்து அவனிடத்தில் நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக தொடர்ச்சியான விஷயங்களை, மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு என்ன நாள்? ஏன் சிரிக்கிறீங்க? சாட்டர்டேக்கு வந்துட்டோம். சரி, வேற பெண்கள் பகுதியில் இன்னைக்கு என்ன நாள்? இல்ல, அதையும் தாண்டி நான் வேற கேட்கிறேன். பெண்கள் பகுதியில பேசுறத ஸ்டாப் பண்ணுங்க. நிகழ்ச்சி ஆரம்பிச்சாலோ பயான் ஆரம்பிச்சுட்டாலோ பேசக்கூடாது. உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்க கூடாது. மலக்குமார்கள் இருப்பாங்க, குறிப்பெடுத்துக்கிட்டு இருப்பாங்க, யார் யார் ஆஜராயிருக்கிறாங்க, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பெண்கள் பதில கேட்கலையா? கேக்குதா? கேட்கலையா? இன்னைக்கு என்ன நாள்மா? யாரு சொல்றீங்களா? இன்னைக்கு ரமலானுடைய கடைசி வெள்ளிக்கிழமை. அப்ப என்ன நாள்? மார்க்கத்துல கேட்கல, உலக 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 அரசியல்ல கேட்கிறேன். எப்பொழுதுமே வருஷம் ரமலான்ல கடைசி வெள்ளிக்கிழமையில குத்தூஸ் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. குத்தூஸ் தினம்னா தெரியுமா? மைக்கு கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னு தெரியுமா? எதுக்காக உருவாக்கி இருக்காங்க? ஏன் இஸ்ரேல் ஈரான் மேல இவ்வளவு கோபமா இருக்கிறான்னு காரணம்னா, பல காரணங்கள இதுவும் ஒரு காரணம். இந்த குத்தூஸ் தினத்தை உருவாக்குனது யாருன்னா, இப்ப இறந்து போனார்ல அலி காமினி, அதுக்கு முன்னாடி இருந்தார்ல ரூஹுல்லா காமினி, அவர் தான் இந்த குத்தூஸ் நாளை உருவாக்குறார் 1979. எதற்காக உருவாக்குறாருன்னு சொல்லி சொன்னா, ஜியோனிசத்துக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இந்த தினத்திலே முஸ்லிம்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இதை கொண்டாடப்படணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்குறாரு. புரியுதா? ஏன் இஸ்ரேலும் ஈரானுக்கும் ஏன் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா, அந்த பாலஸ்தீன மக்களுக்காக இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த சவுதிங்க, சுகபோகத்துல சவுதிங்க, இந்த துபாய், கத்தாரு, இவனுங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குதானே இதுக்கப்புறம் நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு ஆயிரும் போல இருக்கு. இவன் 3 கொண்டாடி 4 கொண்டாடி இருக்குன்னா அதை ஒரு யூதச்சியை கட்டிக்குதானே. அவனோட நிலைமை அப்படி ஆயிடுச்சு. இங்க எப்படி சில அரசியல்வாதிகளை காப்பாத்தி விட்டு இது பண்ணுவாங்களோ,
அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அரபு நாடுகள்ல ஃபுல்லாமே யூதர்களுடைய இது ஆதிக்கம் இருக்குது. இவனுங்க தான் வந்து இந்த ஈரான் தான் என்னன்னு சொல்லி சொன்னா ஷியாவா இருந்தாலும் துவக்கத்துல இருந்து அவங்க பாக்குறாங்க. இந்த 79ல இருந்துன்னா இப்ப எத்தனை வருஷம் யோசிச்சு பார்த்து நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பையில இருந்து இஸ்ரேலை வந்து அழிக்கணும், இஸ்ரேலை வந்து இருக்கக்கூடாதுங்கிற அந்த இதுல இருக்கக்கூடியவங்க அவங்கதான். சரி, ஒரு தகவலுக்காக கேள்விக்கு போயிடலாமா? அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு என்னன்னா, நாளைக்கு இரவு வந்து இந்த தலைமையினுடைய தாவா பணிகளுக்காக வசூலுக்காக வராங்க. உங்களால முடிந்த பொருளாதாரத்தை வந்து நீங்க அவங்களுக்காக கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு இரவு பயானுக்கு அப்புறம் வசூல் பண்ணுவாங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து அதற்குண்டான பொருளாதாரத்தை கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது அவங்க அரசு விடுமுறையா வச்சிருக்கிறாங்க. எல்லாம் ஒருங்கிணைந்து வந்து அதை ஒரு கொண்டாட்டம் மாதிரி கொண்டாடுறாங்க. ஆனா கொண்டாட்டத்துல ஒண்ணும் கிடையாது. இந்த புது தினத்தை அனுசரிக்கும் உருவாக்குனது எதற்கு? கொண்டாட்டங்கள் காலங்காலத்துக்கு மாத்திக்கிட்டு இருப்பாங்க. இஸ்லாமிய கொண்டாட்டத்திலே என்னென்னமோ மாத்திரம் பண்ணியிருக்கிறாங்களோ அதுக்கப்புறமா நம்ம சொல்லிதான் அதெல்லாம் திருத்தி இருக்கிறோம். அவங்க கொண்டாட்டம்னு சொல்லி ஒன்னா போடுவாங்க, பேனர் பிடிப்பாங்க, கொடியை வச்சு இது பண்ணுவாங்க. அதுவரெல்லாம் நம்ம சரியா தப்பாங்கிற அந்த இதுக்குள்ள நம்ம போல. இது உருவாக்குனது எதற்குன்னா இந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் ஜியோனிசத்துக்கு எதிராகவும் உருவாக்குனது. சரி, முதல் கேள்வி பசங்கள்கிட்ட தான் ஆரம்பிச்சிருவோமா? ஒன்னுவடா இந்த கேள்வி இது நம்ம நாட்டை பத்தி ஒரு கேள்வி. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காஷ்மீரின் நிலை என்ன? இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காஷ்மீரின் நிலை என்ன? பெரியவங்க கூட சொல்லலாம். கொடுங்க, அவங்கள்ட்ட மைக்கு கொடுங்க. காஷ்மீர் தனிநாடா இருந்துச்சு. இந்து மன்னர் ஆளுக்கு வந்தாங்க. ஜவஹர்லால் பேசி தேர்தல், அதாவது இந்தியாவோட சேர்றதா பாகிஸ்தானோட சேர்றதான்னு சொல்லி தேர்தல் வச்சு அதுக்கு அனுப்பி செய்வோம் செயல்படுத்திட்டு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து சேர்த்தாங்க. ஆனா வாக்குறுதி வந்து அப்படியே இருக்கு. இது பசங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். காஷ்மீர் வந்து இந்தியாவை சேர்ந்தது கிடையாது, தனியா தான் இருந்துச்சு. சுதந்திரம் கொடுக்கும் போது அது இந்தியாவோடையும் இல்ல, பாகிஸ்தானோடையும் இல்ல. சரியா? அடுத்து வந்து பசங்களுக்கு தான் ஒன்பது. இதை கேளுங்க, ரொம்ப ஈஸி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் அல்லாஹ்வின் நபியாகவும் அரசராகவும் இருந்தவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் அல்லாஹ்வின் நபியாகவும் அரசராகவும் இருந்தவர் யார்? மைக் கொடுங்க. மைக். அவங்களுக்கு முன்னாடி அவங்க நபியா இருந்தாங்க, நான் அவங்க அரசரா இல்ல. அவர் வாப்பார் அவருடைய மகன் இப்ராஹிம் நபி அரசரா இல்லையே. அரசர்கிட்ட போய் தர்கம்ல பண்ணாங்க. சுலைமான் நபி. சரி சரி, இன்னும் ஒரு கேள்வி பசங்களுக்கு கேட்டுட்டு அப்படியே பெண்களுக்கு போயிடுவோம். ரொம்ப ஈஸியாவா? இத கேட்போம். ரொம்ப ஈஸியா இல்ல, இது வேணாண்ணே, இது கஷ்டம். இந்த இதை கேளுங்கண்ணே. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். யார் அவன்? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் யாருக்கும் தெரியுமா பசங்களுக்கு? காஃபிர் இல்ல, முஸ்லிம் பேர்ல இருந்தான். நயவஞ்சகர்களுடைய தலைவன். சரி, அப்ப பெண்கள் பகுதிக்கு போயிருவோம். பசங்களுக்கு இன்னும் ஒன்வேர்டு அப்ப வரல. சரி, பெண்கள் பகுதிக்கு வந்து ஏ டீமுக்கு முதல் கேள்வி.
கேட்டுட்டுமோ? நம்பிக்கை கொண்டோருக்கு மனிதர்களிலே கடுமையான பகைவர்களாக யாரை முகமதே நீர் காண்பீர் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்பிக்கை கொண்டோருக்கு மனிதர்களிலே கடுமையான பகைவர்களாக யாரை முகமதே நீர் காண்பீர் என்று அல்லாஹ் சொல்கிறான். சரி, அடுத்து பி டீமுக்கு. நம்பிக்கை கொண்டோருக்கு மிக நெருக்கமான நேசம் உடையவராக இருப்பதையும் முகமதே நீர் காண்பீர் என்று யாரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான்? புரியல, என்ன சொன்னீங்க? பாதிரிகளும் கிறிஸ்தவர்கள். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று யார் சொல்கிறார்களோ. அடுத்து சி டீமுக்கு. இத்தூதர் முகமதுக்கு அருளப்பட்டதை அவர்கள் செவியுறும் போது உண்மையை அறிந்து கொண்டதால் அவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது? விலங்கல மைக்க நல்லா கரெக்டா புரியுங்க. கரெக்டா ரன் பண்ணுங்க. கொஞ்சம் கிட்ட வந்துருங்க. மைக்கு கிட்ட வந்துருங்க. வாய் கிட்ட வச்சு பேசுங்க. விட்டு விட்டு கேக்குது. சில அடுத்த வருஷம் இப்ப இந்த நீர் காண்பீர்னு வரும் இந்த வசனங்கள் ஃபுல்லாமே. இப்ப யூதர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய விஷயம்லாம் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அது நீர் காண்பீர்னு வரணும். அது அந்த காலத்துக்கு மட்டும்தான், அந்த டைமுக்கு மட்டும்தான். எப்பொழுதும் நினைச்சிடக்கூடாது. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் நமக்கு உடனே ரொம்ப நெருக்கமானவங்க, நேச முடியவங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அப்படி இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா நம்மளை அழிச்சதுல அதிகம் நம்மளை அழிச்சத எடுத்துக்கிட்டோம்னா இப்ப சிலுவை யுத்தம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்குதான் ஜாஸ்தி. அப்ப எப்பொழுதுமே நமக்கு நெருக்கமா இருப்பாங்க அப்படின்னு. இத இன்னும் கொஞ்சம் இந்த மைக்கை கொஞ்சம் பின்னாடி இழுத்து வை அப்துல் ரஹ்மான். இந்த மைக்கை லைட்டா பின்னாடி இழுத்து. ஹலோ. ரொம்ப நவுத்திராது. அதுக்கிட்ட இந்த மைக்கை வச்சு வெளியில ஜமால கூப்பிடு. அப்ப எப்பவுமே நெருக்கமானவர்களாக நேசமுடையவர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரிங்களா? அடுத்த கேள்வி ஆண்கள் பகுதிக்கு. பெரியவங்க படிச்சுட்டு வந்திருக்கிறீங்களா இல்ல ஒன்பது கேட்கணுமா? அந்த கூப்பிட்டேன். இதை கேளுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கும். அது லைட்டா ஒரு நூல் கம்மி பண்ணுங்க. யார் நரகவாசிகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். மேல ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் வயர் சொல்லிட்டு பாருங்க. லைட்டா குறைங்க. ஃபர்ஸ்ட் இருக்குது அது. கொஞ்சம் வைங்க, கொஞ்சம் லைட்டா வைங்க. விட்டுருங்க. யார் நரகவாசிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பசங்களுக்கு கிடையாது. நீங்க ஒவ்வொரு ஆளா கெஸ்ஸிங்ல போவீங்க, படிச்சுட்டு வந்திருக்க மாட்டீங்க கண்டிப்பா. 5ஆம் அத்தியாயம் படிச்சீங்களா? எங்க படிச்சிருப்பானுங்க? நேத்து வரலையா? அப்புறம் இணை கற்பிப்பவர்கள். சரி, இதுதான் இறை நிராகரிப்பவர்கள் தான். அடுத்து அப்ப பாதியா பிரிச்சிருவோமா இருக்க? 2 பேரை எழுதிருங்க. சரி, அடுத்து பசங்களுக்கு 1 வேர்ட்.
பசங்களுக்கு இதை கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தன்னை நபி என்று அறிவித்துக் கொண்டது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தன்னை நபி என்று அறிவித்துக் கொண்டவர் யார்? மைக்கு விடுங்க. ஃபிரௌன் வந்து மூசா நபி காலத்துல உள்ளவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தன்னை நபி என்று அறிவித்துக் கொண்டது யார்? ரசூல் அதை பத்தி கூட கனவு கூட ஒரு காரணம் எந்திரிச்சு ஊதுவான பழையத்தை. இதுவே கஷ்டமா இருக்கா? இதை விட ஈஸியா நான் எங்க போறது? சரி, இத கேளுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈசா நபி பிறந்த இடம் எது? ஈசா நபி பிறந்த இடம் எது? பெத்லகேம். சரி, ஓகே. அப்ப பசங்க மறந்து வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தது இதுல பாப்போம். இப்ப ஏ டீமுக்கு, பெண்கள் பகுதியில வந்து ஏ டீமுக்கு நம்பிக்கை கொண்டோரே என்று அழைத்து எதை வரம்பு மீறாதீர்கள், வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று சொல்கிறான். நம்பிக்கை கொண்டோரே என்று அழைத்து எதை வரம்பு மீறாதீர்கள், வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று சொல்கிறான். அதாவது எந்த ஒரு விஷயம் சொல்லி சொன்னா, நாம ஆரம்பத்திலே கூட சொன்னோம்ல, வரம்பு மீறக்கூடிய அளவு எது வந்து நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அது தடுக்கப்பட்டதை ஆக்கிடக்கூடாது. பூஜை செய்யப்பட்ட பொருள், அதே மாதிரி படையல் செய்யப்பட்ட பொருளை பத்தி நம்ம ஆய்வு செஞ்சு சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னோம்ல, அதுக்கு மிக முக்கியமா அடிப்படையாக இருந்த வசனம் அது இந்த வசனம் தான். புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் வந்து அனுமதித்த ஒரு விஷயத்த கேப் விட்டு உட்காருங்கடா, கேப் விட்டு உட்காருங்க. புரியாதப்ப நல்லா கேப் விட்டு உட்காருங்க. அந்த பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் கேப் விட்டு உட்கார வைங்க. ஒரு 4 பேர் 4 மூலையில உட்கார வைங்க. இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க, இங்க வா. டேய் இங்க வா, எந்திரிச்சு வா, இங்க ரைட்டுக்கு வா, இங்க வா. நீ தான் வாங்கிட்டு வா. நீ எந்திரி பத்தின்னு வாங்கிட்டு வா. நீ எந்திரிடா, இங்க வாடா. நீ பின்னாடி போ, ஸ்பாட்டுக்கு போ. அப்ப நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்றை தடுக்கப்பட்டவையாக ஆக்குவது மிக வரம்பு மீறிய செயல் அது. அதனால அந்த அடிப்படையை பார்க்கும் பொழுது பூஜை செய்யப்பட்ட பொருளா இருக்கட்டும், படையல் செய்யப்பட்ட பொருளா இருக்கட்டும், இது அத்தனையுமே வந்து அறுத்தலுக்கு மட்டும்தான் வருது. உயிரோட இருந்து அறுத்தல் படையல் செய்யப்பட்டாதான் சாப்பிடக்கூடாது. அதை பூஜை செய்யப்பட்டால் தான் சாப்பிடக்கூடாது. அப்படிதான் குர்ஆன் ஹதீஸ்ல ஃபுல்லாமே வருதே தவிர மற்ற ஏனைய பொருட்களுக்கு வரல. சரிங்களா? இப்ப யார் எந்த டீமுக்கு கேட்கணும்? பி டீம். எதை உண்ணுங்கள் என்று நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். டக்கு டக்குன்னு இன்னைக்கு அடிக்கிறீங்க, என்ன சீக்கிரம் முடிஞ்சிடும் போல இருக்காங்க. சரி, ஓகே. பி டீம் மாஷா அல்லாஹ். ஹார்டரா கேட்கறதுனால மாத்தி மாத்தி கேட்க சொல்றீங்களா? அப்ப டிக் அடிக்கிறது நம்ம நாளைக்கு வந்து அதை லிஸ்ட் எடுத்து டிக் அடிக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். சரி, அப்ப சி டீமுக்கு கொஞ்சம் மாத்தி கேட்டுருவோமா? ஆர்டர் வரலன்னா என்ன சொல்றீங்க? சரி, யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெறணுங்கிற மாதிரி. சரி, சி டீமுக்கு அடுத்த கேள்வி. எந்த சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான்? தண்டிக்க மாட்டான். மாஷா அல்லாஹ். சரி, இப்ப பசங்களுக்கு வந்துருவோமா? பெரியவங்களுக்கு வந்துருவோம். பெரியவங்களுக்கு வரணுமோ? பெரியவங்களுக்கும் இந்த தடவை 1 வேர்ட்ல கேட்டுருவோம். வீணான சத்தியம்னா வந்து விளக்கமா? இப்ப எப்படி சொல்றது? சரி, ஆண்களும் பெண்களும் இருக்கனால சொல்லுவோம். சும்மா வந்து இப்ப பெண்களை சொல்றோம், சத்தியமா உன்னை தலா கூட்ட வேண்டிய வேற யாராவது கட்டிட வேண்டியதா? அது ஒண்ணு அல்லா கூட்ட பிடிக்க மாட்டான். சத்தியமா உன்னை நான் தலா கூட தான் போறேன், பாத்துக்கிட்டே ஒருத்தி பாத்துட்டேன், கல்யாணம் பண்ண போறேன் பாரு அப்படின்னா பிடிச்சிருவான்ல. அது ஒண்ணு பரிகாரம் இருக்காது, அடுத்து வரும். புரியுதா? பேச்சுவாக்குல சொல்றது. அதாவது பொதுவாக இந்த அரபுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் வல்லாயும் பானுங்க. இல்ல, அவனோட வாயில வந்து வல்லாயி வராம இருக்கவே இருக்காது.
வல்லாயி கறி அறுக்கிறேன், வல்லாயி சோறு திங்கிறேன், வல்லாயி தண்ணியை குடிக்கிறேன், எதுக்கு எடுத்தாலும் வல்லாயிம்பானுங்க. அவனுக்குன்னு அவனுக்கு தான் இறக்கி அருளை பட்டுச்சு அந்த டைம்ல. அதனால வீணான சத்தியம் சொல்லி சொன்னா சும்மா சாதாரணமா சொல்றது, அதுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அடுத்து திட்டமிட்டது உறுதியாக சொல்லக்கூடியது வருது, அது வரும்போது பாத்துக்கிறோம். பசங்களுக்கு இப்ப பெரியவங்களுக்கு கொஞ்சம் இதை கேளுங்கண்ணே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நாட்களில் அவர்களை கைத்தாங்களாக அழைத்து சென்ற இரு நபி தோழர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நாட்களில் அவர்களை கைத்தாங்களாக அழைத்து சென்ற இரு நபி தோழர்கள் யார்? குழு கொடுக்கவா? அவங்க 2 பேருமே அவங்களுடைய தம்பி, ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி. அலி ரலியல்லாஹு ஒண்ணு, சரி. அப்பாஸ் ரானு தம்பியா? சச்சா இல்ல? அவருடைய மகன், அவருடைய மகனுங்க. அப்பாஸ் ரானு மகன் யாரு? அப்துல்லா ஒண்ணு, இன்னொன்னு ஒருத்தர். இதெல்லாம் வரலாறு, அவங்களே அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது கஷ்டம். இன்னொருத்தர், சரி இன்னொரு குழு கொடுக்குறேன். பெண்மணியை கூர்ந்து பார்ப்பாங்கல்ல, பயணத்துக்கு முகத்தை திருப்புவாங்கல்ல. ஒரு பெண்மணி அந்நிய பெண்மணியை பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் ரசூல் என்ன பண்ணுவாங்க, தலையை திருப்புவாங்க. 2 பேர் தாங்க பெரும்பாலும் வருவாங்க. ஒண்ணு அப்துல்லா இப்னு அப்பாஸ், இன்னொன்னு அலி. ஒரு பதில் சரி. இன்னொருத்தர் யாரு? இன்னொருத்தர் அப்பாஸ் பசங்கள்ல 2 பசங்கள்ல ஒருத்தர். தம்பி தானே? சச்சாவோட மையன் தம்பி தானே? சச்சாவா? ஆமா ஆமா. இல்ல வளர்ப்புலாம் கிடையாது. வளர்ப்பு அவரு இவர் தான் செய்துதான், இவர் தம்பி தான். வளர்த்தாங்க, ஆனா சின்ன வயசுல பாத்துக்கிட்டாங்க. ஏன்னா அபு தாலிப் அவங்களுடைய மகனார்ல. சரி இப்ப வாங்க விஷயத்துக்கு வாங்க, எங்கேயோ போயிடுச்சு. இப்னு அப்பாஸ் கரெக்ட். எந்த இப்னு அப்பாஸ்? ஃபலல் இப்னு அப்பாஸ். சரி, அடுத்த கேள்வி பசங்களுக்கு கேட்டுருமா? 1 வேர்டுல வரணுமா? 1 வேர்டுல வரணும். இத கேளுங்கண்ணே, இது நிறைய பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்த ஒட்டகத்தின் பெயர் என்ன? ஹுதைபியா உடன்படிக்கையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்த ஒட்டகத்தின் பெயர் என்ன? கேமல்னா ஒட்டகம் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஒட்டகம் எப்பொழுதுமே ஜெயிக்கிற ஒட்டகம். எப்பொழுதுமே போட்டி நடத்தும் போது மைக் அங்க கொடுங்க. கஸ்வா. மாஷா அல்லாஹ். சரி, இப்ப பசங்களுக்கு இன்னும் ஒண்ணு கேட்டுருவோம். இது ஈஸி, ரொம்ப ஈஸியா சொல்லிருங்க. இத கேளுங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணித்த கப்பல் எங்கு தங்கியது? அந்த பையன் மைக்க கொடுங்க. என்ன மலை? மைக் ஆன் பண்ணுங்க. ஏன் ஆஃப் பண்ணிட்டீங்களோ? அதை ஆஃப் பண்ணாதீங்க. மைக்க ப்ரோக்ராம் முடிஞ்ச வரைக்கும் ஆஃப் பண்ணாதீங்க. நல்லா இங்க கொண்டாங்க எங்க கையில. சரி, இப்ப அடுத்த பெண்கள் பகுதிக்கு எந்த ஏடிஎம்க்கு எந்த சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை தண்டிப்பான்? எந்த சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை தண்டிப்பான்? எந்த சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை தண்டிப்பான்? வேண்டுமென்றே வா. இருங்க, ஏடிஎம் கேட்டுருவோம். நீங்க இப்படி குழு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது?
அதுலதானே இது இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரியா இல்லையோ அங்கே ஏ டீமுக்கு பதில் தெரியுமா? உறுதியான அது படிச்சீங்களா? என்ன வார்த்தை போட்டிருக்கு குரான்ல? இப்ப நான் பதிலே முன்னாடி சொல்லிட்டேன், ஏற்கனவே அவருக்கு பதில் விளக்கம் சொல்லும் போது பதில் சொல்லிட்டேன். ஒண்ணு வீணான சத்தியம், உறுதியான திட்டமிட்டு செய்யக்கூடிய சத்தியங்களுக்காக அல்லாஹ் என்ன பண்ணுவான்? கண்டிப்பாக தண்டிப்பான். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி வந்து பி டீமுக்கு. திட்டமிட்டு செய்யும் சத்தியத்திற்கு பரிகாரம் என்ன? உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் அளிக்கும் நடுத்தரமான உணவிலிருந்து 10 ஏழைகளுக்கு உணவளிப்பது, அவர்கள் உடையளிப்பது, ஒரு அடிமையை விடுதலை செய்வது, இது எதுவும் செய்ய முடியலன்னா 3 நாள் நோன்பு இருக்கும். செம்ம ஃபார்ம்ல வந்துட்டீங்க போல இருக்கு பி டீம். மாஷா அல்லாஹ். சரி, இப்ப முக்கியமா கவனிங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா கவனிங்க. சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். கவனிங்க கொஞ்சம், எல்லாருமே கவனிங்க. சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தினுடைய விஷயத்தை அறிஞ்சு சத்தியம் செய்யணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன், தன்னையை காத்து கொள்வதற்காகவோ இல்ல பிற மக்களை ஏமாத்துவதற்காகவோ சத்தியம் செய்யக்கூடாது. திட்டமிட்டு செய்யக்கூடிய சத்தியமே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து எம்எல்ஏ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேங்க, இல்ல யார் மேல ஒரு ஏ மேலேயோ ஒரு பி மேலேயோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீ வந்து திருடிட்டப்பா அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சா அல்லா மீது சத்தியமா நான் திருடலைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்றது தப்பு. என்னதான் கேட்கணும்? ஆதாரத்தை கொடுறான்னு தான் கேட்கணும். ஒருத்தர் மேல ஒரு விபச்சார குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, உடனே விபச்சார குற்றச்சாட்டு வேற ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆண் மேலேயோ ஒரு பெண் மேலேயோ, உடனே அவங்க என்ன பண்ணக்கூடாது? அல்லா மேல சத்தியமா நான் எதுவும் செய்யலாங்கன்னு சொல்லக்கூடாது. இல்ல அல்லா மேல சத்தியமிட்டு சொல்லுங்கன்னு சொன்னா கூட சொல்லக்கூடாது. ஆதாரத்தை கொண்டு வா, தலீல கொண்டு வா அப்படின்னு தான் கேட்கணுமே தவிர, திட்டமிட்டு செய்யக்கூடிய சத்தியமாக இருந்தாலும் கூட என்ன பண்ணக்கூடாது? நம்மளை வந்து பிறரை ஏமாத்துறதுக்கோ தன்மை காத்து கொள்வதற்காகவோ அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? மற்ற சத்தியம், மற்ற திடமாக சொல்லக்கூடிய சத்தியம்லாம் என்னன்னு சொன்னா, ஒரு வணக்க வழிபாடு விஷயத்துல, மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்திலயோ அதுக்கு செய்யலாம். சரிங்களா? புரிஞ்சுச்சா? பெண்கள் பகுதியில புரிஞ்சுச்சா? சரி, அடுத்து சி டீமுக்கு. இதை பத்தியும் விளக்கணும் போல இருக்கு. சரி, ஓகே. நம்பிக்கை கொண்டோரே என்று அழைத்து எதை அருவருப்பானதும் ஷைத்தானின் நடவடிக்கையுமாகும், எனவே இதுல இருந்து விலை கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்பிக்கை கொண்டோரே என்று அழைத்து எதை அருவருப்பானதும் ஷைத்தானின் நடவடிக்கையுமாகும், எனவே இதிலிருந்து விலகி கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மதுபானமும் சூதுக்களும் கட்சிகளை வழிபடுத்தலும் அம்பை எடுத்து குளிக்கேற்றலும் மதுபானத்தை சூதாடுதல் கொண்டு உங்களை அல்லாத நினைவில் விடுவோம், தொழுகையில் இருந்து உங்களை தடுத்து விடுவோம். சரி, மதுனா என்னன்னு தெரியும்? போதை தரக்கூடிய எல்லாமே மது. சூதாட்டம் இன்னைக்கு நம்ம வெளிநாடுகளையும் பண்றானுங்க, இங்கேயும் பண்றானுங்க, இந்த போன்ல எல்லாம் வந்துருச்சு. சூதாட்டமும் தெரியும். இந்த பலிபீடங்கள்னா என்ன? பலி கொடுக்கக்கூடிய இடம். சரிங்களா? அது இப்ப எல்லாத்துக்கும் தெரியும். அம்புகள் மூலம் குறி கேட்பதுன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு அம்புல ஒரு அம்புல பீன்னு எழுதி வச்சுக்கிட்டு அதன் மூலமா என்ன பண்ணுவானுங்க? குறி கேட்பானுங்க. என்ன குறி கேட்பானுங்கன்னா, நான் ஒரு விஷயத்த செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த வண்டி இந்த வாகனம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இந்த பெண்ணை திருமணம் பண்ணலாமா திருமணம் பண்ணக்கூடாதான்னு அன்னைக்கு உள்ள அவனுங்க வந்து இந்த அம்புகள் மூலமா ரெண்டுல வந்து எழுதி வச்சுக்கிட்டு இறைவனுடைய நாட்டத்தை கேட்பாங்க. இறைவனுடைய நாட்டத்தை கேட்பதற்கு அது எந்த வழியில இருந்தாலும் சரி, இந்த பால் கித்தாப்லாம் போட்டு பாக்குறாங்களா, ஒரு புக்கை கொடுத்துருவானுங்க, உங்க ஒரு நூலை கொடுத்து இதுல போடுங்கம்பானுங்க, அதை போடணும், அதை எடுத்து வாசிப்பானுங்க. அப்ப இறைவனுடைய நாட்டத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யவே கூடாது. ஆனா அதே நேரத்துல வந்து ஒரு 2 பேரையோ 3 பேரோ இருக்கிறாங்க, அதுல யாராவது ஒருவரை தேர்வு செய்ததற்கு என்ன பண்ணலாம்? நம்பர் எழுதி போடலாம். ஒரு 3 பசங்க இருக்கிறாங்க, எந்த பையனை வந்து இமாமத்து செய்ய வைக்கிறது, எந்த பையனுக்கு முதல் இடம் கொடுக்கறது, எந்த பையனுக்கு 3 பேருமே ஒரே கேட்டகரியில இருக்கிறாங்க,
அப்ப சீட்டு குலுக்கி போடுறோம்னா சீட்டு குலுக்கி போட்டு தேர்வு செய்யலாம். அது இறைவனுடைய இதுல வராது. இறைவனுடைய அந்த நாட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இஸ்திகார தொழுகை தொழலாம். ஒரு விஷயத்த செய்ய போறோம், குழப்பம் இருக்குது, ஒரு கடையே எடுக்க போறோம், இல்ல வேற ஏதாவது ஒரு சொத்தே வாங்க போறோம், இல்ல ஒரு சொத்தையே விற்க போறோம், குழப்பமா இருக்கு, விற்கலாமா வேணாமா, வாங்கலாமா வேணாமான்னு இஸ்திகாரா 2 ரக்காத் தொழணுமே தவிர சீட் எழுதி போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்க கூடாது. சரிங்களா? புரிஞ்சுச்சா? சரி, அடுத்த கேள்வி இப்ப யாரு கேட்கணும்? பசங்களுக்கா? இப்ப பெரியவங்களுக்கு பகுதியில பெரியவங்களுக்கு வந்துட்டு அப்புறம் பசங்களுக்கு. ரொம்ப இது பசங்கள்ட்ட கேட்டோம்னா சரி இதை கேட்போம். இதே கேளுங்கண்ணே, இதுதான் ஈஸியா இருக்கும் பெரியவங்களுக்கு. சமூத் சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபி யார்? சமூத் சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபி யார்? சமூக கூட்டத்திற்கு, சமூக சமுதாயத்திற்கு. மைக்க கொடுங்க. நபி நபி ஆது நபி இல்ல, ஊது நபி. ஆது கூட்டது ஊது நபி, சாலிஹ் நபி. சரி சரி. பசங்களுக்கு இதை கேட்போம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எந்த நபியை ஒரு சமுதாயம் என அல்லாஹ் குறிப்பிடுகிறார்? எந்த நபியை ஒரு சமுதாயம் என அல்லாஹ் குறிப்பிடுகிறார்? அந்த பையனுக்கு போடுங்க. அந்த பையன் என்ன பேர்? என்னம்மா? உமர். சரி, பசங்களுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷன் நல்லா கவனிங்க. முன்னாடி உள்ள பசங்க எல்லாம் கவனிங்க, பேசாதீங்க. சரி, இப்ப யாரும் சொல்லி கொடுக்குறாங்க பின்னாடி கிடையாது, ஒன்லி ஃப்ரண்ட். உங்களுக்கு மட்டும் ஓகேவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை நிகழ்த்திய இடம் எது? சரி, அது கஷ்டமா இருந்துச்சுன்னா வேற கேட்கவா? அது தெரியும் அவனுக்கு. சொல்லிட்டான், ஏற்கனவே ஒரு பதில் சொல்லிட்டான். சரி, பசங்க நல்லா கவனிங்க, இதை கேளுங்க. பாலஸ்தீனத்தின் தலைநகரம் எது? பசங்க இங்க முன்னாடி உள்ள பசங்களுக்கு மட்டும்தான். பாலஸ்தீனத்தின் தலைநகரம் எது? குழு கொடுக்கவா? மஸ்ஜித் அல் அக்ஸா இருக்கக்கூடிய ஊரு. மஸ்ஜித் அல் அக்ஸா இருக்குல்ல, 3வது பள்ளி, அந்த மஞ்சள் கலர்ல மஸ்ஜித் அல் அக்ஸா. மஸ்ஜித் அல் அக்ஸா கிடையாது, அது அங்கிட்டு இருக்குது. அந்த இந்த ஊரு தெரியலங்கிற அந்த ஊருக்காக தான் போரே நடந்து, பெரிய போரே ஒரு 70 வருஷமா அந்த ஊருக்காக தான் பெரிய பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்குது. இல்ல இல்ல, யாரு சொன்னது? ஜெருசலம். அவன் தான் ஏற்கனவே சொல்லிட்டான். இவன் வேற எழுதிக்கிறேன், அல்பிராஸ். துவாவா? சரி, சின்ன பசங்களுக்கு இந்த இதை கேளுங்க. இங்க பாருங்க, உங்களுக்காகவே. அல்லாஹ் பூமியை எத்தனை நாட்களில் படைத்தார்? பூமியை மட்டும் டோட்டலா சொல்லக்கூடாது, பூமியை மட்டும் எத்தனை நாட்கள்ல படைச்சு. சரி, இன்னும் கடைசி கேள்வி பசங்களுக்கு. இப்ராஹிம் நபியினுடைய இல்லத்திற்கு வருகை புரிந்த 2 விருந்தாளிகள் யாவர்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லத்திற்கு வருகை புரிந்த 2 விருந்தாளிகள் யார்? இந்த கோரச நீங்க
மலக்குமார்கள். சரி, ஓகே. இப்ப பெண்கள் பதிவு போயிடலாம். பெண்கள் பகுதியில வந்து ஏ டீமுக்கு, எதன் மூலம் உங்களிடையே பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்தவும் அல்லாஹ்வின் நினைவை விட்டும் தொழுகை விட்டும் உங்களை தடுக்கவுமே ஷைத்தான் விரும்புகிறான், எனவே விலகி கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். சரி, மது மற்றும் சூதாட்டம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பி டீமுக்கு. டைம் கம்மியா இருக்கு, டக்கு டக்குன்னு போவோம். யாருக்கு கட்டுப்படுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள். ஓகே, மாஷா அல்லாஹ். அடுத்து சி டீம். தூதரின் கடமை என்ன என்று அல்லாஹ் எதை சொல்கிறான்? தூதரின் கடமை என்ன என்று அல்லாஹ் எதை சொல்கிறான்? அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன எச்சரிக்கைகளை புறக்கணித்துவிட்டு நல்லதை சரி, தெளிவா மைக்க கிட்ட வச்சுக்கிறங்க, வாய் கிட்ட வச்சு பேசுங்க. அந்த மைக்கில் அப்படிதான் கேட்கும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், கட்டளை புறக்கணித்துவிட்டால் நம்ம தூதர் மீது கடமையாகும். மாஷா அல்லாஹ். சரி, ஓகே. அடுத்து யாருக்கு கேட்கணும்? ஆண்கள் பகுதியா? இத கூட பசங்களுக்கு கேட்டலாம். இதை கேளுங்கண்ணே, ஆண்களுக்கு. ஆமா, குயிஸ் தானே இது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உறவினராய் அமைந்த நபி யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உறவினராய் அமைந்த நபி யார்? சரி, இது பெரியவங்களுக்கு தானே கேட்டோம். சரி, இப்ப இதை கேளுங்க, பெரியவங்களுக்கே கேளுங்க. நபி இசாக் அவர்களின் தாயார் பேர் என்ன? நபி இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் பேர் என்ன? சரி, இப்ப பசங்களுக்கு வந்துருமா? ரொம்ப ஈஸியான. எப்படி நீங்க இதை கேளுங்கண்ணே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இந்த பையனுக்கு போறேன், இந்த பையனுக்கு போறேங்க. சரி, பெண்கள் பதிவு போயிடும். அடுத்து டக்கு டக்குன்னு ரவுண்ட்ஸ் வரும். போதும், ஒண்ணு போதும். அதான் ஏற்கனவே 2 அங்கே கேட்டுட்டோமே, இன்னும் ஒண்ணு கேட்கணுமா? சரி 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 சரி, இதை கேளுங்கண்ணா, பசங்களுக்கு ரொம்ப ஈஸியானது. ஆயத்துல் குர்சி குர்ஆனின் எந்த சூராவில் அமைந்துள்ளது? ஆயத்துல் குர்சி குர்ஆனின் எந்த சூராவில் அமைந்துள்ளது? நீ இங்க வா, நீங்க வந்து உட்காரு, வா. நீனும் ஃப்ரண்ட்ல வந்து உட்காரு. சரி, ஆள் பண்ணது ஆள் பக்கராவா? அல்லாஹ் அக்பர். சரி 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 சரி, முக்கியமான ஒரு கேள்வி. இத கேட்போம். இதை கேளுங்கண்ணே, இது பசங்களுக்கு வேலைக்கு. அந்த இதை கேளுங்க. அம்மார் பின் யாசிர் அலி அவர்களின் தாயார் பேர் என்ன? அம்மார் பின் யாசிர் அலி அவர்களின் தாயார் பேர் என்ன? அந்த பிள்ளைக்கு தூரம் போடுங்க, சுமையா சொல்லிருச்சு. சரி, இருங்க, உங்களுக்கு இன்னும் அடுத்த ரவுண்ட்ல. சரி, ஓகே ஓகே. என்ன கேக்குறீங்க? அம்மார் பின் யாசிர் தானே, சுமையாருடைய மகனாரு. வரலாறு அதாவது வந்து சுமையார் எல்லாம் தான் வந்து என்னன்னா வந்து முதல்ல வந்து கொல்லப்பட்டாங்க. சரிங்களா, ஷஹீதாக்கப்பட்டாங்க. இவர் சம்பந்தமா வரக்கூடிய அந்த செய்தி இருக்குல்ல, அது வரலாறு ரீதியா அது சரியா அமையல. அது ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம்.
அந்த ஒட்டக போற நேரத்துல கொல்லப்படக்கூடிய அந்த சம்பவம் தானே சொல்றீங்க? அது சரியில்லை. அதனாலதான் நான் தொடர அதுக்கு போக வேணாம். சரிங்களா? அது ஆரம்பத்துல 72 கூட்டத்துல பேசணும் சொன்னோம். அப்ப இப்ப வந்து இந்த 10 நபித்தோழர் சுக செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர் வரும்போது அந்த செய்தி மட்டும் கொஞ்சம் இடிக்குது. அது நீங்க அந்த அலிரலான் வரலாறை மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா அது துண்டா தெரியும். சரிங்களா? பசங்களுக்கு இதை கேட்கணும். இதை நேத்து கேட்டாச்சோ? கேட்டாச்சு. இதை கேளுங்கண்ணா. தொழுகைக்கு முதலாக பாங்கு சொன்ன நபித்தோழர் சரி கையை மட்டும் தூக்குங்க. அமைதி 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 அமைதி. அமைதியா இருங்க. சரி, நீங்க கை தூக்குங்க. நாங்க தானே சொல்லுவோம். கையை மட்டும் தூக்குங்க. கையை தூக்குங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. நீ சொல்லு. நானும் சரி. இப்ப அடுத்து பெண்கள் பகுதிக்கு பேரை வந்து அப்துல் ரஹ்மான். சரி, பெண்கள் பகுதிக்கு அடுத்த கேள்வி. கரெக்ட். தடுக்கப்பட்டவற்றை முன்னர் உட்கொண்டதற்காக என்ன செய்தால் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். தடுக்கப்பட்டவற்றை முன்னர் உட்கொண்டதற்காக என்ன செய்தால் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏ டீம். தடுக்கப்பட்டவற்றை முன்னர் உட்கொண்டதற்காக என்ன செய்தால் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். சரி, மாஷா அல்லாஹ். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து பிறகு அஞ்சி நம்பிக்கை கொண்டு பின்னரும் அஞ்சி நன்மைகள் செய்வார்களானால் அவங்க உட்கொண்டதற்காக எந்த குற்றமும் இல்லை. சரி, அடுத்து பி டீமுக்கு. நம்பிக்கை கொண்டோரில் தனிமையில் அல்லாஹுவை அஞ்சுபவர் யார் என்பதை அடையாளம் காட்ட அல்லாஹ் எப்படி சோதித்து பார்ப்பான்? தனிமையில் அல்லாஹுவை அஞ்சுபவர் யார் என்பதை அடையாளம் காட்ட அல்லாஹ் எப்படி சோதித்து பார்ப்பான்? சரி, இஹ்ராமோட இருக்கக்கூடிய நேரத்துல வந்து கை எட்டக்கூடிய அளவுக்கு வந்து அல்ல நம்ம இன்னைக்கு கூட எவ்வளவு பாங்கு சொன்னோம். இப்ப மக்ரிப் நேரத்துல கரெக்டா வந்து பாங்கு சொல்லும் போது என்ன நடக்கும்? வியாபாரம் வரும். அந்த மாதிரியே அல்லாஹ் வந்து அன்னைக்கு எப்படி வந்து அவங்க அடையாளம் காட்டுன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு எதாவது வந்து இந்த வேட்டையாடுறதுதான். அப்ப அந்த கரெக்டா இஹ்ராமுடைய நேரத்துல எட்டி பிடிக்கிற மாதிரி ஈஸியா பிடிக்கிற மாதிரி வேட்டை பிராணிகளை கொடுக்குமா. சரிங்களா? அப்பதான் அதை வந்து யாரு வந்து அவங்க வந்து அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் தெரியும். சரி, ஓகே. அடுத்து வந்து சி டீமுக்கு. இஹ்ராமின் போது வேட்டை பிராணிகளை கொன்றால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? இஹ்ராமின் போது வேட்டை பிராணிகளை கொன்றால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? நம்பிக்கையுடைய தீர்ப்பளிக்க வேண்டும். சரி, இந்த ஆடு மாடு ஒட்டகம் கூட வந்து எப்படி எந்த ஆடு வேணாலும் கொடுக்கலாம், எந்த மாடு வேணாலும் கொடுக்கலாம், எந்த ஒட்டகம் வேணாலும் கொடுக்கலாமா? அது சொல்லுங்க. உங்களுக்கே தான் விளக்கம். எந்த ஆடு வேணாலும் எந்த மாடு வேணாலும் எந்த ஒட்டகம் வேணாலும் கொடுக்கலாமா? இல்ல. நீங்க பெரும்பாலும் என்னன்னு சொல்லி சொன்னா மத்த மொழியாக்கங்களை படிக்கிறீங்க, படிச்சுக்கிறீங்க. ஆனா இலகுவா வந்து
நமக்கு வந்து புரியுற மாதிரி வந்து நம்ம பிளே ஸ்டோர்ல வந்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கிறேங்க, பிஜே தமிழ் குரான் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த எல்லோ கலர்ல வந்து ஒண்ணு போட்டிருக்கும், பிஜே குரான் அப்படின்னு சொல்லி. தமிழ் பிஜே தமிழ் குரான் போட்டு அவருக்கு எல்லாம் அருள் புரியணும். எல்லாமே வந்து இலகுவா அமையணுங்கிறதுக்காக அதுல ஏராளமான விஷயங்கள், எவ்வளவு பேர் வந்து ஆலிம்கள் படிக்காத எங்களை மாதிரியான ஆட்கள்லாம் இலகுவான மார்க்கத்தை இலகுவா கத்துக்கணும், இலகுவா எடுத்து சொல்லணும், இலகுவா வந்து இந்த மார்க்கத்தை பின்பற்றணுங்கிறதுக்காக ஏராளமான வேலைகள் செஞ்சு வச்சிருக்கிறோம். சரிங்களா? அதை நீங்க பயன்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது ஒத்து போகக்கூடிய எந்த வந்து பிராணிய வந்து அவங்க இஹ்ராமின் போது வேட்டையாடினாங்களோ அதற்கு ஒத்து போகக்கூடிய அதே மாதிரி இருக்கணும். இப்ப 2 வயசு பிராணியை வந்து கொண்டோம்னா அதே 2 வயசா இருக்கணும். 2 வயசுக்கு பதிலா 6 மாச குட்டியை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, பரிகாரமா ஆக்கிடக்கூடாது. புரிஞ்சுச்சா? சரி, அடுத்த கேள்வி வந்து இங்க ஆண்கள் பகுதிக்கு. இதெல்லாம் பசங்க சொல்லிடலாம். இதை கேளுங்க ஆண்களுக்கு. அகல் போரில் அகல் வெட்டும் யோசனை அளித்த நபி தோழர் யார்? அகல் போரில் அகல் வெட்டும் யோசனை அளித்த நபி தோழர் யார்? பெரியவன். சல்மான் பாரிஸ். மாஷா. அடுத்து சின்ன பசங்களுக்கு. இத கேளுங்க. கை மட்டும் தான் தூக்கணும், யாரும் கத்தக்கூடாது. ஃப்ரண்ட்ல உள்ள பசங்க கை மட்டும் தூக்கணும். சரிங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் எது? இல்ல, உட்காருங்க. அல்குரான். அந்த அவன் பையன் பேர் வச்சுக்கிறேன். சரி, அமைதி. முடிவு நாம எடுக்கிறதா. சரிங்களா? சரி, இப்ப கடைசி இன்னொரு கேள்வி. இதை கேளுங்க. அல்லாஹ்விடம் பொறுமையை கொண்டோம் கொண்டோம் உதவி தேட வேண்டும். விடுபட்ட வார்த்தை எது? அல்லாஹ்விடம். சரி, இங்க ஃப்ரண்ட்ல இந்த பசங்க மட்டும் ஓகேவா? யாரு கத்தக்கூடாது. கத்துனீங்கன்னா மைனஸ் பண்ணிடுவோம். சரியா? இதை கேட்டுருவோமா? கேளுங்க. முஸ்லிம்களுக்கான அதிகபட்ச துக்க நாள் எத்தனை? எல்லாருமே எங்க பசங்களுக்கு, நீங்க சின்ன பசங்க எல்லாம் பெண்கள்லாம் கோரஸா சொல்றீங்கல்ல, இருங்க. பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு இப்ப அடுத்து கேக்குறேன், அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லிட்டாங்களே, பதில் தான். பதிலே வந்துருச்சு. சரி, வேற கேள்வி. பசங்களுக்கு வேற கேள்வி. ஓகேவா? பின்னாடி இருந்து நம்ம எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டேன். சரியா? யாரெல்லாம் பின்னாடி இருந்து சொல்றாங்களோ அவங்க பேர்லாம் அடிங்க. ஓகேவா? இப்ப வந்துட்டாரா முன்னாடி? சரி, கேளுங்க. முஹர்ரம் 10 அன்று என்ன செய்வது சுன்னத்? முஹர்ரம் 10 அன்று என்ன செய்வது சுன்னத்? அது ஆமா, 3 பேருமே, அந்த 3 பேருக்குமே அடிச்சிருங்க. மைனஸ். ஆமா, மைனஸ். கை தூக்கணும், அப்புறம் தான் சொல்லணும். யாராதான் கை தூக்குங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லுவோம். நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா கை தூக்குங்க, ஓகேனா நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். சரியா? சரி, ஃபைனலா உங்களுக்கு ஒண்ணு. எல்லாம் பெரியவங்க சொல்ற மாதிரி இருக்கு. இஸ்லாம் பெண்கள் சைடு படிச்சுட்டு தான் வரும். இது பசங்க, சின்ன பசங்களுக்கு மட்டும்.
இதை கேளுங்க. இறுதி நாளுக்கு முன்னர் திறந்து விடப்பட்டுள்ள கூட்டத்தினர் யார்? இறுதி நாட்களுக்கு முன்னர் திறந்து விடப்பட உள்ள கூட்டத்தினர் யார்? கஷ்டமா இருக்கா? சரி, ஓவர் ஓவர். பெண்கள் பதிக்கு அடுத்து. சரி, பெண்கள் பதி ஏ டீம். சரி, அமைதி அமைதி. இஹ்ராமில் இருக்கும் போது எதில் வேட்டையாடுவதும் அதன் உணவும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. ஏ டீம். சரி, கடலில் வேட்டையாடுவதும் அதன் உணவும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. சரி, அடுத்து பி டீம். எதை மனிதர்களுக்கு நிலையானதாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான்? எதை மனிதர்களுக்கு நிலையானதாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான்? சரி, இப்ப இந்த இடத்துல வந்து கவனிங்க. சொல்லுங்க, மறுபடியும் பதில் சொல்லுங்க. எல்லாரும் கவனிங்க, அமைதியா இருங்க. குர்பானிங்கிறது மூலச்சொல்ல இருக்குதா? வேற மொழிபெயர்ப்புல படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? பலிபிராணி அது என்ன? அது மூலச்சொல்ல ஹதியோ. ஹதியுனா என்ன? யாரு பெண்கள் பத்தி யாரு சொல்லுவீங்க? ஹதியுனா என்ன? அமைதியா இருங்க. உங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, பெரியவங்களுக்கே தெரியாது ஹதியுனா என்ன. நேர்ச்சியே கிடையாது. ஹதியுனா என்ன? ஹதியு அமைதியா இருந்த நீ உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டல. மாலையை அணிவிப்பாங்க. எதற்காக அந்த மாலை அணிவிக்கிறாங்க? சரி, அதிகம் சொல்லி சொன்னா குர்பானியினுடைய பிராணியை குறிக்குமா? குறிக்காது. நிறைய பேருக்கு அதுவே தெரியல. பூரா இதுல வந்து இந்த அதியினுடைய பிராணியை வச்சு அது குர்பானின்னு வந்து கூட்டுறானுங்க. அதியும் வேற, குர்பானி வேற. குர்பானியினுடைய பிராணிகள் வேற. அதியுங்கிறது அது எல்லா வருஷமும் கொடுப்பாங்க, எல்லா நாட்களும் கொடுப்பாங்க. எல்லா நாட்களையும் காதை வந்து லைட்டா கீரை விட்டோ அதுக்கு மாலையை போட்டு விட்டோ மக்காவை நோக்கி அனுப்பி விட்டுருவாங்க. அந்த மக்காவில போய் அனுப்பி விட்டோன்னா அது வருஷ கணக்குல போய் சேர்ந்த உடனே அதுக்கப்புறம் அங்க வந்து அறுக்கப்படும். சரிங்களா? அதான் ஹதி பிராணி. சரிங்களா? அந்த இடத்துல குர்பானி வர்றது சரி கிடையாது. குர்பானிங்கிறது தப்பு. அடுத்து வந்து சி டீம். எதுவும் எதுவும் சமமாகாது என்று கூறுவீராக. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான். கெட்டதும் நல்லதும் சமமாகாது. சரி, இங்க திரும்பி உட்காருங்க பசங்க, திரும்பி உட்காருங்க. அடுத்த கேள்வி எந்த டீம் கேட்கணும்? பசங்களுக்கு இல்ல, பெரியவங்களுக்கு. இதை கேளுங்க, சொல்லிடுவாங்கல்ல டக்குன்னு. இருங்க, வேற கேக்குறேன். இதை கேளுங்க. இந்த பெயர் இதற்கு முன்னர் யாருக்கும் சூட்டப்படவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிட்ட பெயர் இது. ஓகே, முடிஞ்சிருச்சு. அடுத்து சொல்லிட்டாங்க, எல்லாருமே போற சொல்லிட்டாங்க. சரி, அப்ப இன்னொரு கேள்வி பெரியவங்களுக்கே கேட்டுருவோம். இதை கேளுங்க பெரியவங்க. மார்க்கத்தில் உருவாக்கப்பட்ட நபி வழி அல்லாத அமல்களின் பெயர் என்ன? பிதஅத். பிறந்த நாள் கொண்டாடுறோம்ல, அது என்னது? அமைதியா இருங்க, விளக்கம் சொல்றதுக்காக நான் கேட்டிருக்கேன். பிறந்த நாள் கொண்டாடுறாங்களே அது மாற்று மதம்னா புரியல. மைக்க கொடுங்க. அவங்களுடைய மார்க்க கலாச்சாரத்துல அது கிடையாது, அதுக்கு ஆதாரமே இல்லை.
அப்ப அதையும் விதத்துன்னு சில பேர் சொல்றாங்களே, விதத்துன்னு சொல்லி சொன்னாலே மார்க்கத்தின் பெயரால் ஏதாவது புதுசா செஞ்சா மட்டும்தான் விதத்து. சரிங்களா? அதே மாதிரி வந்து பிரமத கலாச்சாரம்னு சொல்லி சொன்னா அது அவங்களுடைய மதத்துல சொல்லப்பட்டிருக்கும், அவங்களுடைய மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கும். சரியா? சரி. கொண்டாடுறதுங்கிறது கிடையாது. கொண்டாட்டம்னு சொல்லி சொன்னால மார்க்கத்துல 2 கொண்டாட்டம் தான் நமக்கு. சரிங்களா? ஒரு பிறந்த நாளுக்காக, ஒரு கல்யாண நாளுக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஒரு ஏதாவது பிரியாணி, இப்ப பிரியாணி வாங்கி கேக் வெட்டுறதை விட்டுருங்க, பிரியாணி வாங்கி சாப்பிட்டா அப்ப அது தப்பு சொல்ல முடியுமா? கேக்கு வெட்டினா கொண்டாட்டம் ஆயிடுது. அந்த மாதிரி ஒரு அடையாளத்துக்காக சாப்பிடலாம் தவிர கொண்டாட்டம் என்பது மக்களை அழைத்து செய்வது அதெல்லாம் வந்து இந்த 2 விஷயங்களுக்கு மட்டும்தான். கொண்டாட்டத்துக்கும் அடையாளத்துக்கு செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நினைவு கூறதுக்காக செய்யறதுன்றது இல்ல. கேக்கு விடுங்க, எதை வேணாலும் சாப்பிடலாங்க. கேக்குன்னு வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா அவங்க தானே கொண்டு வந்தானுங்க. பிரியாணி எப்படி முகலாயர்கள்னு சொல்லி வரும்போதோ கேக்குன்னு அவங்க கொண்டு வந்த உடனே என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா அது கொண்டாட்டம் மாதிரி நமக்கு தெரியுது. புரியுதா? நமக்கு என்ன, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், எதை வந்து இறைவன் அனுமதிச்சிருக்கிறானோ அதை தடுக்கப்பட்டதாக ஆகிவிட்டோம்னா நம்ம எப்படி ஆயிரும், வரம்பு மீறவர்களா ஆயிரும். அதனால அது சரியா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? டைம் ஆயிடுச்சு, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. பசங்களுக்கு மட்டும் கேட்டு முடிச்சிருவோம். பெண்கள் ஓது செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி வந்து நாளைக்கு வந்து இந்த 5வது அத்தியாயத்தினுடைய பேலன்ஸையும் 6வது அத்தியாயத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம் பெண்களுக்கு. சரிங்களா? நாளைக்கு கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி மாத்திடுவோம் நீங்க சொன்ன ஐடியா படி கேள்விகளை. அதே மாதிரி வந்து அந்த அறிவிப்பு நாளைக்கு வந்து அந்த தலைமை வசூலுக்காக வராங்க, கொஞ்சம் பார்த்து இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுங்க. பசங்களுக்கு வந்து கடைசி கேள்வி இதை கேளுங்க. அல்லாஹ்வினால் முஸ்லிம்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள கடமைகளுக்கு என்ன பெயர்? அல்லாஹ்வினால் முஸ்லிம்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள கடமைக்கு என்ன பெயர்? இதான் சொல்லணும். சொல்லு. அதான் தொழுகை என்ன பேர், அது பேர் என்ன? கடமை இதுங்கிறது தமிழ், அதுக்கு அரபுல என்ன? சரி, இதுவும் கஷ்டம் தான் பசங்களுக்கு. ஃபர்ல் இந்த பையன் சொல்லிட்டாப்ல. சரி முடிச்சிருவோமா? சரி கடைசி கேள்வி உங்களுக்காக கடைசி கேள்வி. சரியா? செம்ம ஈஸியா கேட்டுருவோம். தூங்கும் போது சொல்லக்கூடிய துவா என்ன? இப்படி கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? யோசிப்பா, நீங்க இப்படி கேட்டீங்க. சரி, நாளைக்கு உங்களுக்கு வேற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, அப்ப பெண்கள் சீக்கிரம் ஓதி செஞ்சுட்டு சொல்லுங்க, முடிச்சுக்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க. போதும், துவா ஓதியாச்சு. மைக் ஆஃப் பண்ணுங்க. அந்த மைக் ஆஃப் பண்ணுங்க. அந்த மைக் மேல சுவிட்ச் இருக்கு பாரு, அதை அமர்த்தி